silence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையே வெல்லும் இந்த நிகழ்ச்சியை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த 6 எபிசோட்லேயும் இந்த உலக பிரகாரமான சட்டங்களுக்கும் நம்முடைய வேதாகமம் எவ்வளோ முன்னோடியாக இருந்திருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அது எவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்திருக்கு என்பது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கும் நம்ம கூட ஃபெய்த் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட சில காரியங்கள்லாம் கேட்க போகிறோம். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பிரைஸ் லார்ட்மா, எப்படி இருக்கீங்க? இப்போது தொடர்ச்சியாக நம்ம பெண்களுக்கான இந்த காரியங்களெல்லாம் வேதாகமம் எவ்வளவு அட்வான்ஸ்டாக நமக்கு செஞ்சு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம்? நம்ம இப்போ விமன் லீடர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். விமன் லீட். ஆமாம், இது காலகாலமாக ஒரு சர்ச்சைக்குரிய டாப்பிக்காகவே போயிட்டுருக்குது இல்லை? நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் 2 பேருக்குமே இல்லைன்னு நினைப்பேன் நான். அந்த லீடர்ஷிப்போடைய கான்செப்டை பற்றி ஆண்களுக்கும் சரியான புரிதல் இல்லை, பெண்களுக்கும் சரியான புரிதலுமே கிடையாது. அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அதை பற்றி பேசினாலுமே இவர் ஆணாக இருந்து தான் அதை பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நான் எப்படி நினைப்பேன்னா, பவுல் எழுதும்போது ஒரு சபைக்கு எழுதும்போது ஆண்களுக்குரியதான சட்டத்திட்டங்களையும் எழுதுறாரு, பெண்களுக்குரிய சட்டத்திட்டத்தையும் எழுதுறாரு. ஆனால் அதை நம்ம ஆவியானவர் பேசுகிறாருன்னு தான் பார்க்குறோம், பவுல் சொல்கிறாருன்னு பார்க்கல இல்லையா? ஒரு விஷயத்தை சொல்லும்போது பவுல் பெண்களுக்கு விரோதமாக எழுதுறாரு அப்படி நம்ம சொல்கிறது இல்லை. ஆவியானவர் நம்ம வேதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கான்செப்டில் இப்போ பார்க்க தவறுறாங்களோ அப்படின்னு நான் யோசிப்பேன். கல்யாணமாகாத பாஸ்டர் கல்யாணம் ஆனவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் தானே இல்லையா? பண்ணலாம், ஆவியில் நிறைஞ்சு பண்ணலாம் தானே. ஒரு குழந்தை பிறக்காதவர் குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தைய வளர்க்குறது எப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம் தானே. அப்போ ஒரு போதகர் அப்படி நடத்தும் போது, இந்த பாஸ்டருக்கு குழந்தைய பற்றி என்ன தெரியும், அவரே குழந்தைய வளர்க்கலை அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயமோ அப்படி ஒரு விஷயந்தான் நான் இதையுமே பார்க்குறேன். எதையுமே ஆவியானவர் பேசுகிறதுக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா அது கரெக்டாக போகும்னு பார்க்குறேன். சரிம்மா, லீடர்ஷிப், விமென்ஸ் லீடர்ஷிப் பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆஸ் அ விமனாக சொல்லுங்கள் பாப்போம். ஆஸ் ஆஃப் வேர்ல்ட்லி பார்த்தோன்னா இப்போது நிறையா ஈக்குவலாகவே லீடர்ஷிப்ஸ் வராங்க. நம்ம இந்தியா எடுத்து பார்த்தோன்னா நிறையா பேர் இருந்திருக்கிறாங்க. வெளி உலகத்துலேயும் இப்போ நிறையா, இப்போ பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளிநாட்டிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறையா ஈக்குவலாக வராங்க. இப்போது அஸ்வார் நம்ம இந்த 1948 அந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் அடுத்து இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சில இடங்களில் சில விஷயங்கள் விமன் செய்ய முடியும், அதே மாதிரி இதை ஒத்துக்கிட்டே ஆகணும். சில விஷயங்கள் மென் அவங்க தான் செய்ய முடியும், அது அவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. சில விஷயங்கள் பெண்ணுக்காக டிசைன் பண்ணப்பட்டது, சில விஷயங்கள் ஆண்களுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அதை மாற்றக்கூடாது. அதனால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தே போத் ஹாவ் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆனால் அவங்க 2 பேருக்கு டிஸ்டிங்டிவாக சில விஷயங்கள் வித்தியாசப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதை லீட் பண்ணும், இவங்க இதை லீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவன் அமைக்கும் போதே ஒவ்வொரு அமைப்புக்கு பின்னாடியும் ஒரு ஆளுமையை வச்சு தான் அமைக்கிறார். நான் சொல்கிறது நாட் ஒன்லி ஃபார் மனுஷங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, மரத்துக்கு கூட நான் சொல்லுவேன். பைபிள் ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்லுவார், அது கேதுரு மரத்தை பார்த்து எனக்கு நீ ராஜாவாக இரு என்று சொன்னது. அப்புறம் முச்செடி நான் இருக்கிறேன்னு சொன்னது, திராட்சை தோட்டத்தை. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் என்னுடைய மகிமையை விட்டு நான் உடைய ஆளுகைக்கு வருவேனோ அப்படின்னு. இது ஒரு ஓமை தான் ஆக்சுவலாக வச்சுங்களேன். ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து வச்சுருக்கிறார். அது மரத்துக்கும் பொருந்தும், மிருகத்துக்கும் பொருந்தும், மனுஷனுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே யானையும் இருக்குது, சிங்கமும் இருக்குன்னா யானைக்கு ஒரு டிசைன் வேறு, சிங்கத்துக்கு ஒரு டிசைன் வேறு. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காமனாக இதை நான் இப்படியும் சொல்கிறேன், எல்லா மென்னுக்கும் ஒரே டிசைன் கிடையாது, எல்லா விமனுக்கும் ஒரே டிசைன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நம்ம ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்கிறார். நம்முடைய டிசைனையும் நமக்குள்ளதான அந்த கத்தர் வச்சுருக்கிறதான காரியங்களையும் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதுக்கு என்ன ஆகிடுவோம், அது அந்த தரிசனத்தில் ஓட தொடங்கிடுவோம். இவங்க அதை பார்க்காம ஓவராலாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க, காமன் கோட் ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வேர்ல்டோடையதான ஒரு ஃபார்முலா, காமன் கோடு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ எல்லாருக்கும் பிபி 80 120 இருக்கணுங்கிறது காமன் கோடு இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒருத்தருடைய பாடிக்கு அது 125 இருக்கலாம், ஒருத்தருக்கு 130 இருக்கலாம், நார்மலாகவே அப்படி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரேண்டமாக வச்சு தான் செக் பண்ணி அவர் கண்டுபிடிச்சிக்க முடியும். 130 இருக்கிறவரை நம்ம என்ன பண்ணோன்னா 120க்கு மாற்ற விரும்புகிறோம். ஏன்னா 120 தாங்க ஆவரேஜாக ஆஃப்ரிக்கன் கிளைமேட்டுக்கு ஒருத்தருக்கு ஒன்று இருக்கலாம், இந்தியன் கிளைமேட்டுக்கு ஒன்று இருக்கலாம், கோல்டு கிளைமேட்டில் இருக்கிறவருக்கு ஒன்று இருக்கலாம். அது எல்லாமே அவருடைய பாடிக்கு
நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். சுகர் சொல்கிறாங்க, இப்போ சுகர் லெவல் எப்படி சொல்கிறாங்க, சுகர் லெவல் ஒருத்தருக்கும் 5 அதிகமாக இருக்கலாம் கம்மியாக. இந்த காமன் கோடுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த காமன் கோடு யூனிக் கோடு அப்படின்றத காமன் கோடாக மாற்ற விரும்புகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவலி நமக்குள்ள ஒரு யூனிக் கோடு இருக்குது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஆண்டவர் வச்சுருக்கிறார். அந்த யூனிக் கோடை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா காமன் கோடாக மாற்ற விரும்புகிறோம். இப்போ எப்படி வந்து எல்லா ஆண்களும் சர்ச்சுக்கு பாஸ்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா? ஒரு அழைப்பு இருக்குது, அந்த அழைப்பில் அவர் எவாஞ்சலிஸ்ட் ஆகலாம், அப்போஸ்தலர் ஆகலாம், எல்லாமே ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் அவர் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், உதவிக்காரன் ஊழியத்தில் இருக்கலாம், சிலர் டீக்கனாக இருக்கலாம், இப்படி நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் ஒரு எவாஞ்சலிஸ்ட் அவர் ஏன் பாஸ்டராக இருக்கார், நான் ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து எப்படி அந்த அழைப்புக்கு அவர் கர்த்தர் ஒரு உருவாக்குனதுக்கு எப்படி அவர் எதிராக சிந்திக்கிறாரோ அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஸோ லீடர்ஷிப் வந்து பெண்களுக்கு இருக்கா இல்லையா, அது உங்களுடைய கான்செப்ட் என்ன சொல்கிறீங்க? இருக்குங்க, 100% இருக்குது, கட்டாயம் இருக்கு. வெரி குட். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் படைக்கும் போது 28 2 பேருக்கும் சேர்த்து என்ன கொடுக்குறாரு? அப்சல்யூட் ஓனர்ஷிப். ஆமாம், 2 பேருக்கும் சமமான ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இதை ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்குது. ஆனால் இவங்களுடையதான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே போகுது, நம்ம எங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தில் வந்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படிங்கிறதா சொல்கிறார். அப்போது அவன் உன்னை ஆண்டு கொள்வானுங்கிற கான்செப்டை இவங்க எப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப்பாக மாற்றிக்கிட்டாங்க. அந்த டிக்டேட்டர்ஷிப்பாக மாற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தருடையதான ஆளுகைக்கு நம்ம மரியாதை கொடுத்து அந்த ஆளுகைக்குரியதான காரியங்களை கொடுக்கறதுக்கு தான் மேலான ஆளுகை. ஆமாம் இல்லையா? இப்போது மாநில அரசாங்கம் இருக்குது, மத்திய அரசாங்கம் இருக்குது. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்கிறபடி தான் செய்யணும். உங்களுக்கு ஒரு இது கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு தனி மொழி கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு தனி சாப்பாடு கிடையாது, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் சொல்கிறது தான் நீ சாப்பிட்ணுன்னா அதுக்கு பேர் டிக்டேட்டர்ஷிப். அது வந்து இதில் வராது, ஆளுகையில் வரும், டெமோக்ரஸியில் வரும். 2 பேரும் சேர்ந்து கூட்டாட்சி. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன். உனக்கு எதிலே பலகீனம் இருக்குது, நான் செய்கிறேன். உனக்கு வந்து எங்கிட்ட இராணுவம் இருக்குது, உன்னை கடற்கரை வழி யாரும் தாக்காமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஏன்னா நீ என் எல்லைக்கு உட்பட்டவன், நீ நானும் ஒன்று அப்படிங்கிற கான்செப்ட் வந்தால்தான் ஒரு நாட்டில் மத்தியமும் மாநிலமும் ஒன்றா இருக்க முடியும், சமாதானமும் இருக்கும். இப்போ அதுதான் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தது நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், நீங்கள் சொல்லுங்கள். உண்மைதான் அங்கிள். ஆதாமுக்கும் ஏவாளுமே 2 பேருமே ஒரே மாதிரி தான் படைக்கிறாரு, ஆனால் வேற வேற மாதிரி படைக்கிறாரு. ஒரே மாதிரி படிக்கிறாரு, வேற வேற மாதிரி படைக்கிறாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரினா 2 பேருக்கும் ஒரே மாதிரி கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இவங்களுக்கு ஒரு ஹார்ட்னா அவங்களுக்கு அதே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அவங்களுக்கு கொஞ்சம் தாழ்த்தி இவரை கொஞ்சம் அப்படிலாம் படைக்கல. ஆனால் ரோல்னு வரப்போ அவருக்கு ஒரு ரோல் இருக்குது, இவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கா. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இப்போ ஆதாம் செய்கிறத ஏவாள் செய்ய முடியாது, ஏவாள் செய்கிறத ஆதாம் செய்ய முடியாது. அது கட்டாயம் நம்பணும். ஏன்னா பிள்ளை பேர் வந்து விமன் தான் பண்ண முடியும், அதை மென் பண்ண முடியாது. ஸோ காட் ஹாஸ் கிவன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு ஈச் ஆஃப் தெம். அப்போது இந்த லீடர்ஷிப்புன்றதை வந்து அவங்க நல்லா உள்வாங்கணும். நான் எதை லீட் பண்ணணும் அப்படின்றத ஒரு பெண் முடிவு பண்ணணும். காட்ஸ் கிரேஸோட அஸ் ஃபார் வி பிப்ளிக்கலாக பார்க்குறனால பை காட்ஸ் கிரேஸ் வாட் ஷுட் ஐ லீட் அப்படின்றத ஒரு விமன் வந்து கட்டாயமாக புரிஞ்சுக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் அங்கிள். அண்ட் மென் ஷுட் ஆல்சோ அவங்கள ட்ரீட் பண்ணுற விதத்துலையும் நான் வந்து ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு செய்யக்கூடாது. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அஸ் ஃபார் அஸ் மை நாலேஜ் ஒரு மென்னை வந்து காட் வந்து ஒரு விமனுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் நேச்சராகவும் ஒரு ப்ரொவைடராகவும் வச்சிருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். நான் பைபிள் படிக்கிற வரைக்கும் ஒரு விமனோட நேச்சர் நம்ம பழைய எபிசோட்ஸில் பார்த்தபடி ஒரு விமன் எப்படி வீக்காக இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அங்கிள், ஹார்மோனலாக எப்படிலாம். அப்போ அந்த நேரத்தில் ஹீ ஷுட் பி ப்ரொவைடர் அப்படின்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன். நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன், நிறைய மனைவிகள் வந்து அவங்க எல்லாத்தையும் அவங்களும் படிச்சிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க, அந்த வீட்டோடு இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றப்பெல்லாம் இப்படி வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றியே அப்படின்னு சொல்கிற ஆண்களையும் நான் கேட்டிருக்கேன், எங்கள் சொந்தத்திலே நான் கேட்டிருக்கேன். அப்போ எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிடும். ஷீ ஹாஸ் எபிலிட்டி டு ஒர்க் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அவங்க வெளியில் போனாலும் அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க உங்களை நம்பி வந்த பிறகு அந்த வார்த்தை வந்து வேண்டாததாக இருக்குது. ஷீ இஸ் லீடிங் த ஹோம் இன் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அவங்க பிள்ளைங்களை காலைல பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பார்க்காம நீ வீட்டில் உட்காந்து சாப்பிட்றியே அப்படின்ற வார்த்தை வந்து தவறுன்னு நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன் அங்கிள் அந்த விஷயத்தில். பொதுவாகவே இங்கே வந்து ஒரு ஃபேமிலியை அதாவது இப்போ இந்த வேலைக்கு போகிற கான்செப்ட் எல்லாமே இப்போது ஒரு 50-100 வருஷமாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே பெண்கள் வந்து வேலைக்கு போகாத காலம் தான் இருந்துச்சு இந்த ஒரு இத்தனை 1000 வருஷங்களாக. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க சரியாக பார்த்துக்கிட்டாங்க.
வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டை அவங்க கரெக்டாக பார்த்துக்கிறாங்க, இவங்க அவங்கள பார்த்துப்பாங்க, அவங்க இவங்கள பார்த்துப்பாங்க. ஒரு ஒரு கணவன் ஒரு உலகத்துக்குள்ளே போய் அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் சாயங்காலம் எங்கே தான் வரணும்? வீட்டுக்கு தான் வரணும். பைபிளும் அப்படி தான் சொல்லுது சங்கீதத்தில், அவன் திரும்பி பண்ணை வீட்டுக்கு திரும்புகிறான், தன் வீட்டுக்கு திரும்புகிறான் தான் இருக்குது. ஸோ அப்போ வீட்டுக்கு தான் வரணும். அப்போ இவன் வெளியே சம்பாதிக்கிறது, இவனுடைய புகழ் அத்தனையுமே யாருக்காக கொண்டு வரப்படுது? வீட்டுக்காக தான் கொண்டு வரப்படுது. ஆனால் இந்த வீட்டுக்காக கொண்டு வரப்படுறதுல இவங்க வீட்டுக்குள்ளேருந்து அதை பத்திரமா பார்த்துக்கணும். திருக்குறளில் ஒன்று இருக்குது, அதாவது ஈட்டலும் ஈட்ட காத்த வகுத்தலும் அப்படிம்பாங்க. ஒன்று சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதை பத்திரமா என்ன செய்யணும், அதை செலவு பண்ணுறதுல இன்னொன்று இருக்குது. அந்த இந்த 2 பார்ட்டில் சம்பாதிக்க வந்து ஆண்களுக்கு தெரியும், செலவு பண்ணுறதுக்கு வந்து பெண்களுக்கு தெரியும். ஆண்களுக்கு வந்து பயங்கரமாக செலவு பண்ணிடுவாங்க, சில பெண்கள் பயங்கரமாக செலவு பண்ணிடும். அப்போ இவர் சம்பாதிச்சு கொண்டு வருவார், இவங்க என்ன செய்வாங்க, செலவு பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி நடத்திட்டு இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஒரு இடத்துல வந்து இது டாமினேஷனாக மாறி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது, அவங்கள இவங்க சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஒரு சமுதாயம் அல்லது ஒரு ஜென்ரேஷனில் நம்ம பார்க்குறோம், இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அல்லது சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னும் போது இவங்களும் வெளியே வரணும். ஒரு நீடு இல்லாத காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கி வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும் தானே, இந்தியாவினுடைய நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன், அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெண்கள் பேரை வச்சு தான் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்தது தான் இந்தியாவுடைய கல்ச்சர். பாரத மாதாவில் ஆரம்பிச்சு ஆமாம் எல்லா ரிவர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பேரை வச்சு எல்லாத்துமே அவங்க பொதுவாக 99% அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்த ஒரு இடத்துல நம்ம என்னவா மாறுறோம் அப்படின்னா, அவங்கள வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட ஆரம்பிக்காது, அவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்காம வாங்கிட்டு வரதெல்லாம் குடிச்சிட்டு பிள்ளைகளை கவனிக்காமல் அல்லது வேறொரு தவறான காரியங்கள் இருக்கும்பொழுது குடும்பத்தை வந்து இப்போ கூட வெளியே போகிறவங்க நிறைய பெண்கள் பாருங்கள், ஆடம்பரத்துக்காக வெளியே போகிறவங்க ஒரு 1% 2% தான் இருப்பாங்க. 98% குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் வெளியே போவாங்க. அதுவும் அவங்க சந்தோஷமாக போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 100% நான் சொல்லப்பட்டேன், சந்தோஷமாக போகிறாங்கன்னு. நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, வெளியே போகிற டிசைனில் வந்து இவங்க சரின்னு அமையாது இல்லையா? இப்போ நீங்கள் டென்னிஸ் விளையாடும் போது பாருங்கள், ஆண்களுக்கு 5 செட்டு வைப்பாங்க, பெண்களுக்கு 3 செட்டு வைப்பாங்க. என்னென்னா இவங்க ஸ்டாமினாக்கு 3 செட்டு தான் விளையாட முடியும், அதுலேயே வெற்றி தோல்வி நிர்ணயிச்சிருவாங்க. இவங்க ஸ்டாமினாக்கு 5 வைப்பாங்க. சரீரமே அவங்களுக்கு அப்படி இருக்குது. ஒரு சிலர் தன்னோட சரீரத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க, இப்போ ஜிம்முக்கெல்லாம் போயின்னு வச்சுக்கோங்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மெஜாரிட்டி அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே போய் வரக்கூடியதான அந்த மாடலில் வந்து அவங்க இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, தன் குடும்பத்துக்காக வெளியே போயிட்டு வராங்க. நீங்கள் 1000 ஆண்கள் வெளியே வரட்டும், அது கேஷுவலாக இருக்கும். ஒரு பெண் வந்துட்டு அது வேறு மாதிரி அந்த வியூ வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து வேர்ல்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சந்தோஷமாக வெளியே போயிட்டு வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஏன்னா கண்கூடாக பார்த்த ஒரு ஆள், நான் ஒரு 25-30 வருஷமாக அந்த கண்கூடாக பார்த்த ஒரு ஆள். எங்கள் அம்மா வெளியே போயிட்டு சம்பாரிச்சிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கடினம் எல்லாம் இருக்குது. இது எதனால் ஏற்பட்டதுன்னா, அந்த ஏற்ற துணை சரியாக ஏற்ற துணையாக இல்லாததுனால இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருது. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இங்கிருந்தான் இன்னொரு பார்ட் வருது. இந்த இடத்துக்கு வரும்போது ஆளுகைன்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம ஆண்டுகளுங்களை பற்றி பார்க்குறோம், லீடர்ஷிப் பற்றி பார்க்குறோம். இந்த லீடர்ஷிப்பை இப்போது அவங்க எடுத்து நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு இடத்துல நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக போயிடுறேன். இப்போது இது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரும்பொழுது காட் எந்த அளவுக்கு பெண்களை லீடர்ஷிப்பில் யூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லீடர்ஷிப் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியாக பார்க்குறப்ப காட் ஹாஸ் கிவன் ரூல் ஃபார் போத், நம்ம படித்த மாதிரி. ஆனால் இந்த விமன்றதுக்குமே அவர் வந்து ஒரு ரூல் வச்சுருக்கிறார். அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா, அஸ் ஃபார் அஸ் மை நாலேஜ், ஹூசோ எவர் லீட்ஸ், அது நான் லீடர்ஷிப்புக்கு வந்து தமிழாக்கம் பார்த்தேன். அந்த தமிழில் மீனிங் பார்த்தா பொறுப்பு பெற்று நடத்துகிறவர் அப்படின்றது மீனிங். அப்போ தேவனால் நம்மளுக்கு வந்து ஒரு பொறுப்பை கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் பூமி எங்கும் போய் சகல ஜாதிக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, நாட் ஒன்லி ஃபார் மென் டு விமன் ஆல்சோ. அப்போ அந்த பொறுப்பை பெற்ற எல்லா மனிதர்களும் போய் அதை சொல்லி அதை நிறைய பேரை லீட் பண்ணி கிரைஸ்ட் கிட்ட கொண்டு வரது தான் இது கான்செப்ட், சர்ச்சோட கான்செப்ட். ஸோ காட் ஹாஸ் கிவன் தட் சேம் அத்தாரிட்டி டு விமன். நான் அதை வந்து ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி மென்னு வந்து எல்லா மென்னும் பாஸ்டர் ஆயிட முடியாது, எல்லா மென்னும் வந்துட்டு இவாஞ்சலிஸ்டாகவும் ஆயிட முடியாது. அதே மாதிரி விமனுக்கும் சில வரைமுறைகள் தேவன் வச்சிருக்கிறாருன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். கண்டிப்பாக. இப்போது சர்ச்சுக்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போது புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு காட் லீடர்ஷிப்பில் யூஸ் பண்ணவங்களை சொல்லுங்களேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற விமன் வந்து சமாரிட்டன் விமன், சமாரிய ஸ்திரீ. அவங்க வந்து அங்கே கிணத்து பக்கத்தில் நிற்கிறப்பயே, துறவண்டையில் நிற்கிறப்பயே வந்து ஏசு கிறிஸ்து முத தன்னை வந்து ஒரு மேசாயாவாக வந்து அந்த விமன் கிட்ட வெளிப்படுத்துகிறாரு.
வேற யார்கிட்ட இவர் இவ்வளவு நாள் சொல்றப்ப வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல மாட்டார், நான் ஒரு மேசையா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார். மேசியா அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து டிஸ்டிங்டிவா அவர் சொல்ல மாட்டார். ஆனா இந்த இடத்துல நான் தான் அவர்னு சொல்லிடுவார். அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி வந்து அதுவும் அவங்க வந்து ஒரு புறஜாதி விமன், அவங்க கிட்ட அவ்வளோ பேசணுன்றது வந்து அவசியம் கிடையாது. ஏன்னா பழைய காலத்துல வந்து ரபி வந்து பெண்கள்கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டாங்களாம். அதுவும் இந்த மாதிரி புறஜாதியிலேருந்து வர ஒரு பெண்கிட்ட பேசவே மாட்டாங்களாம். இவங்க கிட்ட இவ்வளோ பேசுறாரு அவரு. அவர் இந்த விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு அவங்க வச்சுட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு ஊர்ல போய் ஒரு கூட்ட ஜனத்துக்கு அவங்க இதை அறிவிக்கிறாங்க. அப்ப இதை நம்ம பாக்குறப்ப எப்படி வந்து நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்றாங்கன்னா, ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிக்கல் மிஷன் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்டர்பிரேட் பண்றாங்க. அதை நானும் பிலீவ் பண்றேன். ஏன்னா ஒரு கூட்டத்தை இழுத்துட்டு வராங்க கிறிஸ்துவுக்கு பின்பாக. நியூ டெஸ்டமெண்ட்லையுமே காட் ஹாஸ் யூஸ்ட் மெனி விமென்ஸ் லைக் லிடியாவாக இருக்கட்டும், பிரிசில்லாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஃபீபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பவுல்மே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. அண்ட் தென் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேரி மக்தலேன் வந்து தேவன் கூட போனாங்கன்றது, கூடயே போனாங்கன்னா ஷி வுட் ஹவ் லெட் சம் பீப்புள் டு கிரைஸ்ட். லூக்கா 8ஆம் அதிகாரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தினது யோவானானோடு சூசன்னாலும் அப்படி இவங்க எல்லாருமே அவருக்கு ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஊழியத்தில் வந்து மகனா மரியாளுடைய ஊழியம் ஒன்று இருக்குது, யோவானால் சூசனுடைய ஊழியங்கள் ஒன்று இருக்குது. அப்போஸ்தலரோட அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவங்க 120 பேர் முதல் ரிவைவலுக்கு கர்த்தர் பயன்படுத்தினதை பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் மென் மட்டுமே இந்த ரிவைவலுக்கு யூஸ் பண்ணலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 120 பேரும் ரிவைவலுக்கு அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருக்கையில் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பெண்களுக்குரியதான இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் கொண்டு வரப்படுது. ஆனால் இப்போ இந்த லீடர்ஷிப்னு வரும்போது தான் எங்கே நம்ம ஒரு பிரச்சனைகள் வருது, நம்ம கான்ட்ரவர்சியை பேசுவோம். இப்போ நிறைய சர்ச்சஸ்குள்ளே எங்கே கான்ட்ரவர்சி வருது. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது யாருன்னா மகனா மரியாளை வந்து நான் பார்க்குறேன். மகனா மரியாளுக்கு ஏன் நான் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இயேசு உயிர் தெழுந்த உடனே அறிவிக்கப்படுது. அவங்க தான் போய் ஃபஸ்ட்டு அது கேட்குறாங்க. அது வந்து நார்மலாக கூட இருக்கலாம். ஏன்னா பெண்கள் தான் வந்து அந்த சுகந்த வர்க்கத்தை இறந்து போனது பாடிக்கு போடுறது வந்து இயல்பு. அந்த மாதிரி தான் இந்த அம்மா போனாங்கன்னு கூட இருக்கலாம், அது ஓகே வச்சுக்கலாம். ஆனால் இவங்க ஓடி போய் சொல்கிறாங்க. பேதுரும் யோவானும் வராங்க. யோவானும் பேதுரு வந்து பார்க்குறாங்க. கல்லறை காலியாக இருக்குது. பேதுரு வந்து பார்க்கும்போது 2 துணி மடித்து வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்குது. ஆனால் தரிசனம்ன்றதை பார்த்தீங்கன்னா மகனா மரியாளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு வந்து அங்கே நிற்கிறார், அவங்களுக்கு மறுரூபமாகி நிற்கிறார். வசனம் சொல்லுது அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அப்படின்னு. அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் திருப்பி ஆதாமா தோட்டத்துக்குள்ளே போயிட்டார். அதாவது பரதீசிக்குள்ளே அவர் நுழையிறாருன்றதுக்கு அடையாளமாக அவர் தோட்டக்காரராக மாறுகிறார் அந்த இடத்துல. ஏன்னா ஆதாமுடைய வேலை தோட்டக்காரனுடைய வேலை. முதலாம் ஆதாம் இடத்துக்கு இவர் வந்துட்டாருங்கிறது ப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போது இந்த இடத்துல இந்த கான்செப்டை நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது இயேசுடையதான முதலாவது உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு தான் கட்டப்படுது. இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நேரடியான கொஸ்டின், இப்போது சர்ச் லீட் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கான்ட்ரவர்சி நமக்கு வருது. எப்போவுமே இந்த கான்ட்ரவர்சி எங்கே போய் இது வருதுன்னா, இப்போ எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க. எவாஞ்சலிஸ்ட்டை பற்றி பெண்கள் எவாஞ்சலிசமாக இருக்கிறத ஒரு காலமும் நம்ம ஒன்றுமே சொல்கிறது இல்லை. அது நிறைய எவாஞ்சலிஸ்ட் இருக்காங்க. ப்ராஃபட்ஸ் கூட இருக்காங்க. பெண்கள் சபையில் ப்ராஃபட்ஸாக பிலிப்போட பிள்ளைங்களும் ப்ராஃபட்ஸ், அந்த கன்னியாஸ்திரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராஃபட்டாக இருக்காங்க. அப்போ பிலிப்பியோடைய 4 பெண்களும் அங்கே ப்ராஃபட்ஸாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். இதை தாண்டி நமக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஊழியங்களில் அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் ஒரு சர்ச்சை லீட் பண்ணலாமா அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ அந்த கான்ட்ரவர்சி எல்லாருக்குமே வருது. நிறைய கொஸ்டின்ஸ் வருது. நிறைய பேர் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ நான் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வரேன். இப்போது இஸ்ரவேல் 12 கோத்திரமும் இருக்குது. 12 கோத்திரம் இருக்கும்போது லேவி கோத்திரத்துக்கு மட்டும் ஆசாரித்துவத்தை கர்த்தர் கட்டளையிடுறாரு. அந்த லேவி கோத்திரம் தான் ஆசாரித்துவமாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்களை கூப்பிடும் போதே பரிசுத்த ஜாதியாயும் ஆசாரிய ராஜ்யமாக தான் இவங்க அத்தனை பேரையுமே கூப்பிட்ருக்காரு. அவங்க அத்தனை பேருக்கும் கிங்டம்ஷிப்பும் ப்ரீஸ்ட்ஹுட்டும் இருக்குது. ஆனால் அதில் ஸ்பெசிஃபிகேஷனாக ஏதோ ஒரு காரணத்தினால லேவியை கொண்டாடுறாரு. அதுக்கு காரணங்கள் இருக்குது. அதாவது அந்த கண்ணுக்குட்டி வழிபாடு நடந்தபோது லேவியர்கள் இருந்தாங்க. ஸோ அங்கே வருது. இப்போ லேவியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யலாம், ஆனால் அந்த ஆசாரிய கூடார ஊழியத்தை செய்யலாம். ஆனால் ஆசாரியத்துவம் யார் செய்யணும்னா லேவியிலேயே ஆரோன் குடும்பம் மட்டும்தான் செய்யணும்னு இருக்குது. பிரதான ஆசாரியராக இருக்கு. அந்த பிரதான ஆசாரியர் கூட யாராக இருக்கணும்னா ஆரோனுடைய மூத்த பையனை தான் இருக்கணும். அவன் இல்லைன்னா தான் அடுத்த பசங்க வரணும் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல. இப்போ லேவியர்களில் ஒரு கூட்டம் வந்து கேட்குது. யார்? இதே கோராக்கு கூட்டத்தார் வந்து கேட்குறாங்க, ஏன் நாங்கள் இருக்கக்கூடாது? உங்ககிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல தான் இந்த ஆரோனின் தொழுத்தக்கோள் இந்த கான்செப்ட் எல்லாமே வருது நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தர் ஒரு சில காரணங்களுக்காக
சில ஊழியங்களை சிலருக்கென்று வேறு பிரித்து இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன், ஏன் நான் அதை செய்யக்கூடாதுன்ற கொஸ்டின் ஒன்று வருது எனக்கு. அந்த கொஸ்டின் வரும்போதே நான் நினைக்கிறேன், நான் இந்த 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 பிரமாணத்துக்கு அகெயின்ஸ்டாக நான் போகிறேன் அப்படின்னு. நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் காட் எல்லாத்துக்கும் பெர்மிட் கொடுத்துருக்காரு. ஆனால் சபையை லீட் பண்ணுறதுக்கோ, சபையை வந்துட்டு நீங்கள் ஜனங்கள் நடத்துறதுக்கோ ஆண்டவர் என்ன செய்யலை, பெண்களுக்கு அந்த அதிகாரத்தை அவங்க கொடுக்கவே இல்லை. பைபிளில் எங்கேயுமே இல்லை. அந்த சபை வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்கலாம். இப்போ ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீட்டில் என்ன நடக்குது, சபை நடக்குது. அவங்க வீட்டில் நடக்கும் சபையை வாழ்த்துங்கள்னு இருக்குது. ஆனால் ஆக்கிலா பிரிஸ்கில்லா பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் அந்த ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி கடைசி காலத்துலேயே இல்லை, நடுவிலேயே கொஞ்சம் காலமாகவே இவங்களுக்கு என்னென்னா, ஏன் சர்ச் நடத்தக்கூடாது, ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது. அந்த சூழ்நிலைகள் என்ன செய்யுது, இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு பாஸ்டர் வந்து என்ன ஆயிடுறாரு, கர்த்தரை கூட நித்திரை அடைஞ்சிடுறாரு, பாஸ்டர் இல்லை. அப்போ அந்த சர்ச்சுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு போதகர் தேவைப்படுது. அதை நியமிக்கிற வரைக்கும் ஒருவேளை அந்த பாஸ்டருடைய மனைவி அதை நடத்துவாங்க. அப்பயும் கம்யூனியன் கொடுக்க முடியாது. அவங்க என்ன அதுக்கு வந்துட்டு நான் சரீர பிரகாரமான காரணங்களையே சொல்லலை. நிறைய பேர் வந்து இதை சொல்ல தெரியாமல் என்ன செய்கிறாங்கன்னா, சரீர பிரகாரமான காரணங்களை சொல்லி நீங்கள் கம்யூனியன் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. இல்லை, அனுமதி வந்து ஹெவன் வந்து என்ன செய்யுது சில விஷயங்களுக்கு. இப்போ அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அப்போ பெண்களை நீங்கள் பாஸ்டாக விட மாட்டீங்களா? பெண்களை மட்டும் இல்லை, எவாஞ்சலிஸ்டாக இருக்க ஆண்களையும் பாஸ்டாக விட மாட்டோம். தீர்க்கதரிசியாக இருக்கிறவரும் ஆக முடியாது. கர்த்தர் மெய்ப்பனாக ஒருத்தர் அழைச்சிருக்கிறார். அந்த மெய்ப்பன் தான் என்னவா இருக்க முடியும், அந்த அழைப்பு பெற்ற மெய்ப்பன் தான் அங்கே இருக்க முடியும். ஆக்சிடென்டலாக சில நேரத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், அதை நடத்தி கொண்டு வர வேண்டியிருக்கு. இன் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் அவங்க உருவாக்கணும். நான் ஒரு பாஸ்டமாக பார்த்துருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு 10-15 வயசு பையன் இருக்கான். இப்போ அந்த சர்ச் இண்டிபெண்டன்ட் சர்ச். அது அவங்க பாஸ்டர் நடத்திட்டு இருந்தார். ஒரு ஆக்சிடெண்ட்டில் பாஸ்டர் இதாகிட்டார். பாஸ்டர்மா என்ன பண்ணாங்க, உடனே தன் பையனை வந்து ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து அவனுக்கு அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணி பைபிள் காலேஜ் சேர்த்து அவன் வர வரைக்கும் சர்ச்சை பார்த்துட்டு சர்ச்சை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஒதுங்கி ஓரமாக உட்காந்து சர்ச்சை வந்து ஜெபம் பண்ணுறது. அது வரைக்கும் இவங்க தான் சர்ச்சை லீட் பண்ணாங்க. அப்போது கம்யூனியன் என்ன செய்வாங்கன்னா, பக்கத்து சர்ச்சில் இருக்க பாஸ்டரை வர சொல்லி கம்யூனியன் கொடுப்பாங்க. இது ஆண் பெண் கான்செப்டே கிடையாது, அழைப்பினுடைய கான்செப்ட். இப்போ ஆண்டு கொள்வது அவங்க தான் சர்ச்சை நடத்துகிறாங்க, அவங்க தான் சர்ச்சில் வந்து உள்ளவங்களெல்லாம் பேசுகிறாங்க, அங்கே உள்ளவங்களாம் வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ப்ரீச்சிங் அண்ட் இந்த மாதிரி ஒரு காரியங்களை அவங்க என்ன செய்யலை. இப்போ அவங்க பெண்கள் கூட்டத்தில் பேசுவாங்க, உபவாச ஜபத்தில் பேசுவாங்க, சில்ட்ரன்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறாங்க, யூத் மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் பேசுவாங்க. ஆனால் சர்ச்சை லீட் பண்ணுறது மட்டும் அவங்க பண்ண முடியாது. இது எல்லாருமே லீட் பண்ணிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆண்களையும் நிற்க வச்சு நம்மளால் ப்ரீச்சிங்கும் கொடுத்துட முடியாது. இது அதுதான் இப்போ இங்கே வந்து ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. உடனே நம்மளை என்ன சொல்கிறாங்க, இது வசனத்தில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க வசனத்தில் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ஆணாதிக்கம், இது வந்து மெயில் சாவனிஸ்ட் இவங்கெல்லாம் அப்படின்னு. இல்லை, நம்ம இதை அப்படின்னா என்னன்னு பார்த்தா, எதுலேயுமே பெண்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். அப்படி தான் பல உலகளாவிய பல மதங்களில் பெண்களை எந்த ஒரு கான்செப்ட்டுக்கும் வர விடாமல் அவங்கள வெறும் வேலைக்காக மட்டுமே வச்சதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த அளவுக்கு இங்கே, ஏன்னா ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்து நான் பார்க்குறேன், ஏவாளுக்கு கொடுக்கும்போதே ஆளுகையை கொடுத்தார். அந்த தவறு நடந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆளுகையை எடுக்கவே இல்லை. ஏவாள்கிட்ட தான் அவர் ஆளுகை எடுக்கலை, ஆண்டுக்குள்ளுக்குள்ன்ற கான்செப்ட் அவர் எடுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு மேலே நான் ஒரு அதிகாரி வைக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா நீ தவறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தவறு செய்யாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அதிகாரி வைக்கிறேன். அதிகாரி தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் அந்த அதிகாரி, இப்போது சவுல் தவறு செஞ்சால் தள்ளிட்டு தாவீதை கொண்டு வர்றாரு, ஆண்டவர் மாற்றுறாரு. இந்த பேட்டர்ன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய முதல்வராக முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் ஏன் பிரதமராகக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. என்னால் எந்த அளவுக்கு லீட் பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியும், நான் அந்த லீட் பண்ணுவேன். அதுக்கு மேலே என்ன லீட் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இந்த புரிதல் இருக்குல்ல, இதுதான் அவரை வந்து மிகப்பெரிய தலைவராக மாற்றுது. என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டு என் அழைப்பு என்னங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டானாவே அவன் வந்து ஒரு மிகச்சிறந்த லீடர். அவர் வந்து ஒன்றிய அரசில் போட்டி போட போகவே இல்லை. அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டார். எனக்கு தெரியும், இது போதும், இதுதான் என் உயரம், இது அங்கே போனால் நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியும். இந்த புரிதல் தான் எல்லாத்துலேயும் வரணும்னு நான் சொல்ல வரேன். அந்த புரிதல் ஆண்டவர் லீடிங்கில் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஏவாளுக்கு ஒரு ஆளுகை இருக்குது, சிஎம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேலே ஒரு ஆளை கொடுத்துருக்கிறார், எதுக்குன்னா பாதுகாத்து கொள்வதற்கு. ஒரு மேலே இந்த ஆள் தவறதுனால இந்த சட்டம் மாறாது. திடீர்னு ஒரு சில பிஎம் வந்து வராங்க, அவங்க வந்து கடினமாக நடத்துகிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, கொடூரமாக நடத்துகிறாங்கன்றதுனால நம்ம இனிமேட்டு பிஎம்ஏ வேணும்னு சொல்லிடுவோமா? ஏன் பிஎம்ல எவ்வளோ தப்பாக இருக்காங்க, அதனால் நமக்கு தேவையில்லை, நம்ம வெறும் சிஎம்ஏ போதும் அப்படி சொல்லவும் முடியாது.
அது ஒரு லா, அது ஒரு சட்டம், ஜனநாயகப்படி. அந்த சட்டத்தின்படி இவங்க தப்பு செய்கிறவங்களா இருக்காங்க. அதனால பிஎம் போஸ்டிங் வேணான்னு சொல்லலை. அதிகாரி போஸ்டிங், ஒரு அதிகாரி தப்பு செய்ய, அதனால் அதிகாரி வேணான்னு, வேறு அதிகாரியை போட்டு சரி பண்ண தான் வைக்க முடியும். இந்த ஃபார்முலாவை, ப்ரோட்டோக்காலை மாற்ற முடியாதுல்ல. அதைத்தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். இந்த இடத்துல அதை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம ஆண்களையும் பெண்களையும் சமமாக நடத்திருக்கார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மேலே வச்சுருக்காரு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த ஒரு இடமும் கிடையாதுன்ற போது தான் இங்கே என்ன ஆகுது, ஆண் பெண் அப்படின்ற கான்செப்டே உருவாகுது. அதுவும் ஆண் பெண் கான்செப்டுக்காக அது கொண்டு வரப்படவில்லை. இது முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். உங்களுடைய கருத்தை எனக்கு சொல்லுங்கள். ஒரே ஆளாக பேசுகிற மாதிரி. அப்படிலாம் இல்லை அங்கிள், நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேருக்கு புரிதல் உருவாக்குறதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் சபைகளை பார்க்குறீங்க, அதனால் கட்டாயம் நீங்கள் சொல்கிறது ஒரு புரிதலுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் அங்கிள். நான் உங்களுடைய தானே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிச்சுவலாக என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் அவர் தலையாக இருக்கிறார், சபை உடம்பாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ என்ன ஆகிடும்னா, இப்போ ஒரு பெண், நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ச்சில் நிற்கிற பாஸ்டரை நான் எப்படி பார்க்குறேன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு நான் பார்க்குறேன். தட்ஸ் ட்ரூ அக்கார்டிங் டு த பைபிள். அப்போது நான் இங்கே ஒரு பெண்ணை தூக்கி நான் அந்த ரெப்ரசன்டேஷனில் வச்சுட்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கிறிஸ்துவுக்கு மேலாக போனது போல் ஒரு இல்யூஷன் உண்டாகுதோ அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது அந்த இடத்துல அந்த மென்னை நின்றா அது கிறிஸ்துவாக தெரிகிறார். நான் போய் ஒரு பெண்ணாக நின்றால் கிறிஸ்துவுக்கு மேலே சபையாகி விடுமோ அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்கு அங்கிள். மாறி இருந்தால் அது தவறாக போய்விடும். அதனால இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அங்கே ஒரு மேல் நிற்கட்டும், நீ சபை ஒரு சரீரமாக இருக்கிறனால ஒரு விமன், நான் இது ஒரு கான்செப்ட். இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் சுண்டு வரலாக இருக்க முடியும், ஒரு விமன் சுண்டு வரலாகவும் இருக்கலாம், கட்ட வரலாகவும் இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மென் சுண்டு வரலாக தான் இருக்கணும்னா அவங்க அந்த சுண்டு வரலாக தான் இருக்கணும், அவங்க தலையாக யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த சபை ஒருமித்து வாசம் பண்ணுறப்ப தான் கிறிஸ்துவோட அந்த பிரமாணம் நிறைவேறும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அங்கிள். ரொம்ப அருமையான விளக்கம். எக்ஸாக்ட். அதனால தான் நான் உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இல்லைனா மோனோபோலியாக நான் மட்டுமே ஏதோ ஒன்று பேசுன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. இம்மட்டுமாக நாம் இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற கான்செப்டில் கர்த்தர் வச்ச திட்டத்தின்படி நம்ம ஆண் பெண் அந்த கான்செப்டை தாண்டி கர்த்தருக்குள்ளாக ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நம்ம எல்லாருமே சமமாக தான் இருக்கிறோம். சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை இது அமைச்சு வச்சுருக்கார், பரலோகத்தினுடைய திட்டமாக இது இருக்கிறது. ஸோ அதைத்தான் இது வழியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியத்தில் பெரும் பங்கு கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தருக்காக வல்லமையாக எழும்புங்க. உங்களை ஆண்டவர் எவாஞ்சலிஸ்டாக, ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, அநேகருக்கு உங்களை கொண்டு போய் பயன்படுத்துகிறதான ஒரு நல்ல தாயாக, ஒரு சபைக்கு எத்தனையோ பேர் தாயாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் போதகர் இல்லாத சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க இருந்து தாயாக இருந்து அந்த சபையை நடத்தி அந்த ஒரு போதகரை உருவாக்கி கொண்டு உட்கார வைக்கிற வரைக்கும் அவங்க படுற காடுகளை நான் பார்த்துருக்கிறேன். யாருடைய தியாகமும் யாருடைய ஊழியமும் இங்கே கனவீனப்படுத்தவோ அல்லது கனப்படுத்தவோ எல்லாருமே சமம் தான். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் கனப்படுத்துகிறார். என்ன நம்ம இந்த புரிதல் நமக்கு வந்துட்டாலே ஒருமித்து நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முடிக்க முடியும். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு வார்த்தையை வெல்லும் அப்படிங்கிறதான இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மா.